இந்த வாரம் மார்க்கெட்டை தீர்மானிக்கப் போகும் இரண்டு பெரிய நிகழ்வுகள், ஃபெட் முடிவு மற்றும் அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம். இதன் தாக்கம் நிஃப்டி, கோல்ட், க்ரூட் ஆயில் சந்தைகளில் எதிரொலிக்கும். இந்த வாரம் இந்திய பங்குச் சந்தைக்கு மிகவும் முக்கியமான வாரம். ஒருபுறம் அமெரிக்காவின் பெட் வட்டி விகித முடிவு, இன்னொரு புறம் அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம். இந்த இரண்டு நிகழ்வுகளும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் மட்டுமல்ல, அடுத்த சில வார மார்க்கெட்டின் திசையையே தீர்மானிக்கலாம். என்ன நடக்கப் போகிறது? எந்த செக்டர்கள் ஏறும்? எது விழும்? முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக ஃபெட் மீட்டிங் பற்றி பார்க்கலாம். ஃபெட் மீட்டிங் ஏன் முக்கியம்? இன்று அமெரிக்க மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் தனது வட்டி விகித முடிவை அறிவிக்கிறது. இந்த முறை பெரும்பாலான அனலிஸ்ட்ஸ் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால், வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் மார்க்கெட் பார்ப்பது ரேட் டிசிஷன் மட்டும் கிடையாது. அதைவிட முக்கியமானது, எதிர்காலத்தில் ரேட் கட் வருமா? இன்ஃப்ளேஷன் பற்றி ஃபெட் என்ன சொல்கிறது? எகனமி ஸ்லோ ஆகிறதா? டாலர் மீது என்ன தாக்கம்? இவையெல்லாம் தான் மார்க்கெட்டை மூவ் செய்யும். தற்போது சந்தை ஃபெட் வட்டி விகிதத்தை மாற்றாமல் வைத்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறது. இதில் நாம் 2 ஸ்கெனாரியோ பார்க்கலாம். ஸ்கெனாரியோ 1, ஃபெட் பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்தால் என்ன நடக்கும்? ஃபெட் பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்தால், அதாவது இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்கு, வரும் மாதங்களில் ரேட் கட் பார்க்கலாம் என்று சொன்னால், உலகம் முழுவதும் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் பாசிட்டிவ் ஆகும். இந்தியாவில் நிஃப்டி ஏற வாய்ப்பு, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங் ஆகும், எஃப்ஐஐஸ் வாங்க ஆரம்பிக்கலாம், ரூபாய் ஸ்ட்ரென்த் ஆகலாம். ஸ்கெனாரியோ 2, ஃபெட் ஹாக்கிஷ் ஆனால், ஃபெட் இன்னும் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் இருக்கு, ரேட் கட் அவசரம் இல்லை என்று சொன்னால், மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், டாலர் ஸ்ட்ராங் ஆகும், எஃப்ஐஐ செல்லிங் அதிகரிக்கலாம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் பார்க்கலாம். இரண்டாவதாக அமெரிக்கா மற்றும் ஈரான் அக்ரிமெண்ட். இந்த வாரத்தின் இன்னொரு மிகப்பெரிய ஈவெண்ட், அமெரிக்கா மற்றும் ஈரான் அமைதி ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் வெற்றிகரமாக ஃபைனல் ஆனால் மிகப்பெரிய இம்பேக்ட் க்ரூட் ஆயில்ல தான் இருக்கும். ஏனெனில் ஈரானின் ஆயில் எக்ஸ்போர்ட் மீண்டும் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் இருக்கிறது. அதனால்தான் கடந்த சில நாட்களாக க்ரூட் ஆயில் பிரைஸ் தொடர்ந்து குறைந்து வருகிறது. இந்தியாவுக்கு ஏன் இது பெரிய பாசிட்டிவ் என்றால், இந்தியா தனது க்ரூட் ஆயில்ல பெரும் பகுதியை இம்போர்ட் செய்கிறது. க்ரூட் ஆயில் குறைந்தால் இன்ஃப்ளேஷன் குறையும், இம்போர்ட் பில் குறையும், ரூபாய் ஸ்ட்ரென்த் ஆகும், கார்ப்பரேட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகும். அதனால ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு இது நல்ல செய்தி. எந்த செக்டருக்கு அதிக பெனிஃபிட் இருக்கும்? க்ரூட் குறைந்தால் ஏவியேஷன், ஆட்டோ, பெயிண்ட், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், எஃப்எம்சிஜி, இந்த செக்டர்களுக்கு பாசிட்டிவ் ரியாக்ஷன் வர வாய்ப்பு அதிகம். கோல்டு மற்றும் சில்வர் என்ன ஆகும்? போர் ரிஸ்க் குறைந்தால் சேஃப் ஹெவன் டிமாண்ட் குறையும். அதனால கோல்டு மற்றும் சில்வர்ல ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஆனால் ஃபெட் மிகவும் டவிஷாக இருந்தால் கோல்ட் மீண்டும் சப்போர்ட் பெறும். இப்போதைய சூழலில் கோல்ட்க்கு 2 காரணிகள் வேலை செய்யும். 1 ஃபெட் மற்றும் 2 யுஎஸ் அண்ட் ஈரான் டீல். வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, ஒருவேளை அமைதி ஒப்பந்தம் டிலே ஆனாலோ அல்லது மீண்டும் டென்ஷன் அதிகரித்தாலோ க்ரூட் ஆயில் வேகமாக உயரலாம். அதன் தாக்கமாக நிஃப்டி கீழே இறங்கலாம். பேங்க் நிஃப்டி பிரஷர், ரூபி வீக், கோல்ட் அப், சில்வர் அப், க்ரூட் அப், இப்படி ரிஸ்க் ஆஃப் மூட் வர வாய்ப்பு இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த வாரம் மார்க்கெட் கவனிக்கும் முக்கிய ஃபேக்டர்ஸ். இந்த வாரம் மார்க்கெட் முழுக்க இந்த 5 விஷயங்களைத்தான் ஃபாலோ பண்ணும். ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன், ஃபெட் சேர்மன் ஸ்பீச், அமெரிக்கா ஈரான் பீஸ் டீல், ப்ரெண்ட் க்ரூட் ஆயில் மூவ்மெண்ட், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐ. இந்த 5 விஷயங்கள் தான் அடுத்த வார மார்க்கெட் டைரக்ஷனை தீர்மானிக்கப் போகின்றன. அடுத்த வாரம் எப்படி இருக்கும்? இந்த வாரம் வாலியட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் ஃபெட் நியூட்ரலாக இருந்தாலும், அமெரிக்கா ஈரான் டீல் வெற்றிகரமாக ஃபைனல் ஆனாலும் இந்திய மார்க்கெட்டுக்கு அது பாசிட்டிவ் காம்பினேஷன். அந்த சூழ்நிலையில் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி மேலும் ஸ்ட்ரென்த் காட்ட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஃபெட் அன்எக்ஸ்பெக்டட் ஷாக் கொடுத்தாலோ அல்லது ஜியோபாலிட்டிக்கல் ரிஸ்க் மீண்டும் அதிகரித்தாலோ ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த வாரத்தை மட்டும் பார்க்காதீங்க. ஃபெட் என்ன சொல்கிறது? அமெரிக்கா மற்றும் ஈரான் டீல் எப்படி முடிகிறது?
க்ரூட் ஆயில் எப்படி ரியாக்ட் ஆகிறது? இந்த மூன்றையும் கவனியுங்கள். அதுதான் அடுத்த வார இந்திய பங்குச் சந்தையின் திசையை தீர்மானிக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.